Hi Makkale, Andariki Namaskaram, Vanakkam and welcome back to yet another episode of Two States Junction. If you're watching me for the first time, I'm Soundarya, like Madhu, a lot of videos I put on motherhood, parenting, budgeting, lifestyle vlogs, lots and lots of versatile information inside the channel, so do check out. உங்களுக்கு இந்த channel பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா show your love by subscribing to the channel and also the bell icon so that நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டப் 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 டப்னு மொபைல் ஸ்க்ரீன்லேயே வரும். ஸோ with that note, let's get started. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஹவுசிங் லோன் வந்து கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. பட் ஹவுசிங் லோன் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெருமூச்சு விட்டு அப்படியே உட்காந்துருவோம். ஓகே, இதுதான் இஎம்ஐன்னு சொல்லிட்டாங்க, இந்த இஎம்ஐயை நம்ம பாட்டு பே பண்ணிட்டு போகலாம், எவ்வளோ வருஷத்துக்கு எடுத்துருக்கோமோ அப்படியே பே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. பட் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஜென்ரலாக எவ்வளோ நாளுக்கு எடுப்போம், 20 இயர்ஸ்க்கு எடுப்போம். இப்போ வந்து 30 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ மொத்தமாக 30 இயர்ஸ் வரைக்கும்லாம் எடுத்தனா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோமோ அதை விட 2 டைம்ஸ், 30 இயர்ஸ்னால் 2 டைம்ஸ் ஜாஸ்தி நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணுவீங்க. ஹவுஸ் சேர் நம்ம மணி எல்லாமே மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பே ஆகுது அப்படின்றது வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. ஸோ அதுதான் பாயிண்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்மளை கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக வச்சுட்டு சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுனால நம்மளுடைய ஹவுசிங் லோனை எப்படி குறைக்கலான்றதுக்கு 2 சூப்பரான டிப் அண்ட் மெயின்லி 1 எக்ஸல் ஷீட். அதில் என்னென்னா நம்ம எப்படி ஹவுசிங் லோன் கேல்குலேஷன் வந்து பண்ணலாம், எப்படி வந்து இஎம்ஐ அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க, ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சால் பிளானிங்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இன்னையோட அஜெண்டா அண்ட் ஒரு போனஸ் டிப்பும் இருக்குது, அது எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம வந்து ப்ரோஆக்டிவாக எப்போ இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் ஹவுசிங் லோன் வாங்கிட்டோம், இஎம்ஐ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஹெக்டிக் ஸ்கெட்யூலில் தான் இருப்போம். ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் வந்து ஹவுசிங் லோன் இஎம்ஐக்கே போகும். நம்மளால் வந்து எனஃபாக சேவோ வந்து இல்லைனா ப்ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ லீவ் இட், ஒரு 1 இயர்க்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருங்க. ஓகே, இஎம்ஐ அது பாட்டு போட்டோம், நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக வேறு எப்படி நம்ம வந்து அந்த இஎம்ஐ பேர்டன்லேருந்து கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த 1 இயர் கண்டிப்பாகவே போயிடும். But after 1 to 1.5 years, that is the time you have to sit and check எவ்வளோ இஎம்ஐ போகிறது, நம்ம என்ன தான் கட்டின்னு இருக்கோம், இதை எப்படி முடிக்கிறது அப்படின்றதுக்கு. ஏன்னா ஆஃப்டர் 1 or 1.5 years நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க, ப்ராப்ளி சேலரி இன்க்ரீஸ் இருக்கும், இல்லை வேற எங்கேயாவது ஒரு லம்சம் அமௌண்ட் கிடச்சிருக்கும். ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் வில் பி ஹேப்பனிங். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட்டிவாக இருந்தானா நம்மளோட இஎம்ஐயை கம்மி பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு 20 இயர்ஸ்க்கு தான் நம்ம ஜென்ரலாக ஒரு லோன் எடுப்போம். ஒரு 20 இயர்ஸ்க்கு நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க, ஒரு 1 இயர் இஎம்ஐ கட்டியாச்சு, ஜஸ்ட் ஒரு 10% நீங்கள் அந்த இஎம்ஐயில் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னென்னா, இப்போ 20,000 இஎம்ஐ கட்டுறீங்கன்னு ஒரு ஜென்ரலைஸ்டாக வச்சுப்போம். அது ஒரு 10% வந்து 22,000. இது வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் சேலரி இன்க்ரீஸ் இல்லையோ ஏதாவது ஒரு ரீசன்னால நம்மளால் ஒரு 2,000 rupees எக்ஸ்ட்ரா வந்து அந்த இஎம்ஐயை மாற்ற முடியும். ஸோ ஒரு 22,000 கட்டுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் இயரில் வந்து 22,000 உங்கள் இஎம்ஐயை மாற்றுறீங்க அப்படின்னா அன்இமேஜினபிள். 20 இயர்ஸ் லோன்லேருந்து 4 இயர்ஸ் அப்படியே கம்மி ஆகிடும். டெஃபினட்டாங்க இது வந்து ரொம்ப, அதாவது சும்மா 2,000 rupees நம்ம ஏதோ இடத்துலலாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக நம்ம இதில் போட்டோன்னு வைங்களேன், ஜஸ்ட் 22,000 நீங்கள் அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு 4 இயர்ஸ், அதாவது 16 இயர்ஸாக கம்மியாகும். ஆல்ரெடி 1 இயர் நீங்கள் முடிச்சுட்ருப்பீங்க. ஸோ 15 இயர்ஸ்க்கு உங்களோட லோன் பீரியட் டென்யூர் வந்து கம்மியாயிடும். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக மைண்டில் ஏற்றுக்க வேண்டிய ஒன் ஆஃப் த விஷயம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம வி ஹாவ் டு சிட் அண்ட் திங்க், இதுதான் இஎம்ஐ, இதுதான் நம்ம கட்டுறோம், இவ்வளோ தான் பீரியட் இருக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும்போது இதை வந்து நம்மளால ஈஸியாக வந்து நடத்த முடியும். ஸோ எல்லாருக்கும் இன்னொரு டவுட்டும் இருக்கும், இப்போ இஎம்ஐயை டப்புன்னு மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். நீங்கள் எந்த பேங்க்ல லோன் எடுத்துக்கிங்களோ அங்கே போய் என்னோட இஎம்ஐ நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, உங்கள்கிட்ட வந்து ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க. சச் தட் உங்களுடைய லாஸ்ட் பே ஸ்லிப்ஸ், 3 months பே ஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி ஜென்ரலைஸ்டாக நீங்கள் லோனுக்கு வாங்கும் போது கொடுக்கறது தான் கேட்பாங்க. அதை காமிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் உங்களோட எலிஜிபிலிட்டி தான் அவங்க செக் பண்ணுவாங்க. அது உங்களால் எலிஜிபிலிட்டி முடியும் அப்படின்னா அவங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அதில் வேறு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு க்ளோஸ் டு 20 to 1 month ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்கெட்யூல், இந்த மந்த் நீங்கள் பே பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து 22,000 மாறிடும், அவ்வளோதான். அது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ அது எப்படி பண்ணுவாங்களோ, அது எங்கே போய் அலையணுமோன்ற ஒரு டென்ஷனும் வேண்டாம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த டிப்.
நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஓகே சில பேரால் வந்து இந்த மந்த்லி இஎம்ஐ பே பண்ண முடியாது, பட் இயர்லி ஒன்ஸ் வந்து எனக்கு போனஸோ இல்லைனா ஏதாவது ஒரு லம்சம் அமௌண்ட்டோ எனக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வரும். சச் தட் நான் சில ஆர்டி போட்டுருக்கேன், அந்த ஆர்டியில் எனக்கு ஒன் பார்ட் ஆஃப் தி ஆர்டி வந்து எனக்கு வந்து இருக்குது, இல்லைனா இயர்லி போனஸ் வரும். டெஃபினட்டாகவே இயர்லி போனஸ் வந்தால் நம்ம லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிளானிங் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்மளோட ஹவுசிங் லோன் பிக்சர்லேயே வராது. பட் அது வந்து ஒரு பேடான ஆப்ஷன். எப்போவுமே வந்து நம்ம ஹவுசிங் லோன், நம்ம ஒரு லோன் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் போனஸ் எல்லாத்தையும் வந்து லோனில் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ரெகுலர் எல்லாத்துக்குமே வச்சுக்கிட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம லோனில் போடுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதே மாதிரி எதுவுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்மளுக்கு டக் அப்படின்னு வந்து புரியும். இப்போ இதே மாதிரி என்ன அப்படின்னா, இப்போ இயர்லி வந்து உங்களால் 50,000 வந்து உங்களால் சேர்க்க முடியுது அப்படின்னு வைங்க. ஸோ உங்களுடைய ஹவுசிங் லோனில் வந்து இயர்லி டிசம்பர் மாதம் நான் வந்து ஒரு 50,000 ரூபா போய் ப்ரீ பேமெண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா, உங்களுடைய லோன் அமௌண்ட்லேருந்து உங்கள் லோன் டென்யூர்லேருந்து 5 இயர்ஸ் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். பட் இது எப்போ சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து நீங்கள் 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி உங்கள் ஹவுசிங் லோன் பீரியட் இருக்கும்போது இது ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த டபுள் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமல் உங்களுடைய மணி உங்ககிட்டயே இருக்கும் பை பேயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா ஃப்ரம் யோர் பாக்கெட். இதனால் வந்து பெரிய ஒரு சின்ன விஷயம் பண்ணால் பெருசாக வந்து இது எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இயர்லி வந்து ஒரு 50,000 பே பண்ணுவோம். எதர் ஆர்டிலேருந்து எடுங்க, இல்லை லம்சமாக வந்து போனஸ் வந்தால் போனஸ்லேருந்து எடுங்க. பட் மேக் ஷுர் லைக் வந்து நீங்கள் ஒரு இயர்லி வந்து ஏதோ ஒரு லம்சம் அமௌண்ட் பே பண்ணுங்கள். அது டிராஸ்டிக்காக வந்து உங்களோட டென்யூரை குறைக்கும் அண்ட் சீக்கிரமாக நீங்கள் ஹவுசிங் லோன் முடிச்சிருவீங்க. ஸோ தட் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் யோசிக்கிறதுக்கு நம்மளால் முடியும். ஸோ இப்போ வந்து குயிக்காக வந்து நான் அந்த எக்ஸல் ஷீட்டில் எப்படி அந்த ஃபார்முலா போடணுன்றதை வந்து குயிக்காக சொல்லிடுறேன். அண்ட் இஃப் இன் கேஸ் த போனஸ், நான் சொன்ன போனஸ் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னா வந்து, இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னா, இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், உங்கள் ஜிமெயில் ஐடி ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் என்னோட சேட் பண்ணி உங்களால் வாங்க முடியும்னா இந்த எக்ஸல் ஷீட் வாங்கலாம். ஸோ ஐ வில் பி கிவிங் யோர் எக்ஸல் ஷீட். அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்த பிரின்சிபல் இது கட்டுறீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு போட்டிங்கன்னா மொத்த கேல்குலேஷனும் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வேல்யூ மட்டும் மாற்றிட்டு நீங்கள் வந்து எப்படி டென்யூர் கம்மி ஆகுது அப்படின்றத யூ கேன் பிளே அரவுண்ட். ஸோ தட்ஸ் அ போனஸ் தட் யூ ஆர் going to get out of this video. ஸோ அது சொல்கிறதுலேருந்து இப்போ எப்படி வந்து அந்த கேல்குலேஷன் பண்ணுறோன்றதை குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த எக்ஸல் ஷீட்டு. இந்த எக்ஸல் ஷீட் வந்து என்னுடைய ஹவுசிங் லோனோடைய பேலன்ஸ் பொறுத்து நான் இங்கே போட்டிருக்கிற இந்த எக்ஸாம்பிள் அமௌண்ட். பட் நான் ஜென்ரலைஸ்டாக நீங்கள் எப்படி பண்ணணுன்றது மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோன் அமௌண்ட். இதில் வந்து உங்களோட லோன் அமௌண்ட்டோ இல்லை இப்போ இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து ஜென்ரலாகவே ஹவுசிங் லோன் வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஸோ அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ இங்கே போட்டுருங்க. இப்போ வந்து என்னோடது 7.6% போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் அது போட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் எழுதுங்க இங்கே. ஸோ இது வந்து மந்த்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இயர்லிக்கு தான் 7.6%. ஸோ பர் மந்த் இஎம்ஐ கால்குலேட் பண்ணோன்னா அதை டிவைடட் பை 12 பண்ணணும். ஸோ அதை டிவைட் பை 12 பண்ணி தான் இந்த வேல்யூ போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸை மந்த்ஸாக மாட்டிருக்கும். 3 டிவைடட் பை 12 பண்ணணும், விச் இஸ் 36 மந்த்ஸ் இன்னும் பாக்கி இருக்கு. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ மந்த்லி கால்குலேட் எப்படி பண்றாங்க பேங்க்ஸ்லாம் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த பிஎம்டி அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு எக்ஸல்ல. ஸோ அதுதான் வந்து அதை வச்சு தான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கால்குலேட் பண்றாங்க, எவ்வளோ அப்படின்னு, சாரி இஎம்ஐ எவ்வளோன்னு கால்குலேட் பண்றாங்க. சேம் வே இப்போ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து ஐபிஎம்டி அப்படின்றது. அதே மாதிரி பிரின்சிபல் கால்குலேட் பண்றதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, அது வந்து பிபிஎம்டி. ஸோ இந்த பிஎம்டி ஃபார்முலா தான் வந்து ஹவுசிங் லோனோட இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் நான் காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 16,537 நம்ம இஎம்ஐன்னு எப்படி டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிஎம்டியில் தான் இஎம்ஐ கால்குலேட் பண்ணும். ஸோ நீங்கள் பிஎம்டின்னு அடிச்சிங்க அப்படின்னா இதில் 4 வேல்யூ வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேட்டுன்றது என்னன்னா இந்த வேல்யூ, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பர் மந்த்துக்கு நம்ம இஎம்ஐ கால்குலேட் பண்ண போறதுனால இந்த வேல்யூ தான் நம்ம எடுக்கணும், C2. அடுத்தது வந்து என் பர் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா வந்து இன்னும் 36 மந்த்ஸ் இருக்கு. ஸோ அந்த 36 மந்த்ஸை நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா பிவின்றது என்னன்னா ப்ரெசென்ட் வேல்யூன்றது வந்து நம்மளுடைய லோன் அமௌண்ட். இந்த லோன் அமௌண்ட்டை தான் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அடுத்து லோன் அமௌண்ட், அவ்வளோதான். ஸோ சிம்பிள்.
ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஆக்சுவலி இங்கே வந்து மைனஸ் வேல்யூ தான் வரும். இந்த மைனஸ் நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் கிட்ட வந்து இங்கே மைனஸ் அப்படின்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ சேம் அமௌண்ட் வந்திருக்கும் பாருங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த கால்குலேஷன், இதே கால்குலேஷன் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎம்டிக்கும் அதே கால்குலேஷன் தான், இபிஎம்டிக்கும் அதே கால்குலேஷன் தான். இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ஐபிஎம்டின்னு வைங்க. ஐபிஎம்டி கொடுத்து என்ன பண்ணால் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 0.63 கொடுத்துடணும். அதே மாதிரி வந்து பர் அப்படின்றது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஸோ அதை மந்த்ஸில் கொடுக்கணும் 36. அதே மாதிரி என்பர் அப்படின்னா வந்து அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட், அதை வந்து நெகட்டிவ்ல கொடுக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் மைனஸ் ஆஃப் இங்கே எங்கே கொடுத்துருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, இதில் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையானது வந்து வந்துடும். ஸோ இவ்வளோதான் இதோட கால்குலேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எக்ஸல் ஷீட் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்துடலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நான் வந்து இப்படி தான் போட்டிருக்கேன். ஸோ இதே தான், வெரி சிம்பிள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. இந்த எக்ஸல் ஷீட் வேணாலும் நான் கொடுக்குறேன். இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து இங்கே இஎம்ஐ மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்போ 20,000 மாற்ற போகிறேன் அப்படின்னா இந்த இஎம்ஐ இடத்துல நீங்கள் 20,000 போட்டுடலாம். ஸோ இந்த இடம் எல்லாமே 20,000 மந்த்லிக்கு மாறுனுச்சுன்னா உங்களோட 36 months இஎம்ஐக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸில் வேணும். 25 monthsலேயே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இந்த கால்குலேஷனில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிட்டே இருக்கலாம். இங்கே வந்து நீங்கள் லம்சம் அமௌண்ட் டிசம்பர் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா லம்ப் பேமெண்ட் அப்படின்ற இடத்துல வந்து லம்சம் அமௌண்ட் எவ்வளவோ 50,000 1 lakh, இங்கே வந்து 50,000 எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி 50,000 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ மந்த்க்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த என்டையர் எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த எக்ஸல் ஷீட் வச்சு நீங்கள் ஈஸியாகவே வந்து கால்குலேட் பண்ணி நல்ல எஃபிஷியண்ட்டாக வந்து உங்கள் ஹவுசிங் லோன் எப்படி ஏர்லியாக முடிக்கிறது அப்படின்றத வந்து ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷோ யூ லவ் பை கிளிக்கிங் ஆன் த லைக் பட்டன். சூப்பராக அப்படி ஒரு தம்ஸ் அப் காட்டுறான்ல, அவனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.